ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபார்மா எஜுகேஷன் இன் தமிழ். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா பேசிக் லைஃப் ப்ராசஸ். அதுக்கு முன்னாடி லாஸ்ட் வீடியோவில் ஹியூமன் அனாட்டமி அண்ட் ஃபிசியாலஜி இன்ட்ரோடக்ஷன் பார்த்தோம். அனாட்டமி அண்ட் ஃபிசியாலஜினா என்னென்னு பார்த்தோம். நெக்ஸ்ட்டு ஸ்கோப் ஆஃப் அனாட்டமி என்னென்னு பார்த்தோம். ஸ்கோப் ஆஃப் ஃபிசியாலஜி அப்படின்னா என்னென்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் லெவல் ஆஃப் ஸ்ட்ரக்சரல் ஆர்கனைசேஷன் அதுவும் பார்த்தோம். அதில் 6 லெவல் பார்த்தோம். ஆர்கானிசம் உருவானது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். இந்த வீடியோவில் பேசிக் லைஃப் ப்ராசஸ், அதாவது ஆர்கானிசம் உருவாயிடுச்சு, அதாவது ஹியூமன் பாடி உருவாயிடுச்சு. அந்த ஹியூமன் டே பை டே லைஃப்பில் எந்தெந்த ப்ராசஸ்லாம் இந்த ப்ராசஸ்லாம் நடந்தால் மட்டும்தான் அவங்க உயிரோட சர்வே ஆக முடியுங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு டெஃபினிஷன்: பேசிக் லைஃப் ப்ராசஸ் ஆர் த எசென்சியல் ஃபங்க்ஷன்ஸ் தட் லிவிங் ஆர்கானிசம்ஸ் பர்ஃபார்ம் டு மெயின்டைன் லைஃப் அண்ட் என்சூர் சர்வைவல். அதாவது ஒரு ஆர்கானிசம், ஒரு ஹியூமன் இந்த ப்ராசஸ்லாம் நடந்தால் மட்டும்தான் அவங்க சர்வைவல் ஆக முடியுங்கிறத சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒன், நியூட்ரிஷன், ப்ராசஸ் ஆஃப் அப்டைனிங் ஃபுட் அண்ட் கன்வெர்ட்டிங் இட் எனர்ஜி அண்ட் பாடி மெட்டீரியல்ஸ். அதாவது நம்ம ஃபுட்டு எடுத்துக்கிட்டதுக்கப்புறம் அந்த ஃபுட்டு அப்படியே இருந்தால் நல்லா இருக்காதுல்ல, அந்த ஃபுட்டு எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகுது பாடி மெட்டீரியல்ஸில். இன்க்ளூட்ஸ் இன்ஜெஷன், டைஜஷன், அப்சார்ப்ஷன், அசிமிலேஷன் அண்ட் எக்ஸ்கிரீஷன். அதாவது எஜெக்ஷன் அப்படிங்கிறது எக்ஸ்கிரீஷன். ஓகே, ஏடிஎம்ஏ ப்ராசஸ் இருக்குல்ல, அதுதான் இந்த நியூட்ரிஷன் ப்ராசஸ். ஓகே, ரெஸ்பிரேஷன். செகண்ட் பாயிண்ட், ரெஸ்பிரேஷன், பிரேக்கிங் டவுன் ஃபுட்ஸ் மாலிகுல்ஸ் மெயின்லி குளுக்கோஸ் டு ரிலீஸ் எனர்ஜி. அதாவது ரெஸ்பிரேஷன் நடக்குது அப்படின்னா நம்ம சாப்பிட்ட சாப்பாடு பிரேக் டவுன் ஆகி அதிலிருந்து ஏடிபி, அதாவது அட்னோசின் ட்ரைபாஸ்பேட் நம்மளுக்கு எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகுது. கேன் பி ஏரோபிக் அண்ட் அனரோபிக், அதாவது 2 ப்ராசஸில், ஒன்று ஆக்சிஜன், இன்னொன்று வித்தவுட் ஆக்சிஜன். இந்த 2 ப்ராசஸ்லுமே நடக்கும்னு சொல்கிறாங்க. ஓகே, தேர்ட் ஒன், டிரான்ஸ்போர்ட் அண்ட் சர்க்குலேஷன், மூவ்மெண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் லைக் ஆக்சிஜன். அதாவது ஒரு சப்ஸ்டன்ஸ் மூவ் ஆகுது அப்படின்னா எதனால் எந்தெந்த ப்ராசஸில் மூவ் ஆகுது, எது இருந்தால் மூவ் ஆகும் அப்படிங்கிறத பற்றி தான் ஆக்சிஜன், நியூட்ரியன்ஸ், ஹார்மோன்ஸ் அண்ட் வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் இதெல்லாம் தான் மூவ் ஆகும். மூவ்மெண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் லைக் என்னென்ன சப்ஸ்டன்ஸில் மூவ் ஆகுது அப்படின்னா ஆக்சிஜன், நியூட்ரியன்ஸ், ஹார்மோன்ஸ் அண்ட் வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் இதெல்லாம் மூவ் ஆகுது. எங்கே மூவ் ஆகுது? த்ரூ அவுட் த பாடி. நம்ம பாடியில் இருக்கிற எல்லா பார்ட்ஸ், ஆர்கன்ஸ், டிஷ்யூஸ், செல்ஸ் எல்லாத்துக்கும் மூவ் ஆகுது. வயா எது மூலியமாக? சர்க்குலேட்டரி சிஸ்டம் மூலமாக. ஓகே, ஃபோர்த் ஒன், எக்ஸ்கிரீஷன். இப்போ இதெல்லாம் மூவ் ஆகிடுச்சு, நம்ம பாடியில் எக்ஸ்ட்ரா வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் இருக்குது பார்த்தியா, அதெல்லாம் எப்படி ரிமூவ் ஆகுது அப்படின்னா ரிமூவல் ஆஃப் மெட்டபாலிக் வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் நம்ம பாடியிலேருந்து ரிமூவ் பண்ணுது. யூரியா, கார்பன் டை ஆக்சைடு இதெல்லாம் வேஸ்ட்டு ப்ராடக்ட்ஸ், இதெல்லாம் ரிமூவ் பண்ணுது. எது ரிமூவ் பண்ணுது? கிட்னி, லங்ஸு, ஸ்கின் இதெல்லாம் தான் ரிமூவ் பண்ணுது. ஓகே, நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஒன், ரீப்ரொடக்ஷன். ரீப்ரொடக்ஷன் அப்படின்னா என்னென்னு தெரியும். நம்ம இதில் ஒரு ஸ்பீசஸ் புதுசாக ஒரு ஸ்பீசஸை உருவாக்குது அப்படின்னா அதுதான் ரீப்ரொடக்ஷன். ப்ராசஸ் ஆஃப் ப்ரொடியூசிங் நியூ இண்டிவிஜுவல் ஆஃப் தி சேம் ஸ்பீசஸ் டு என்ஷூர் கண்டினியூட்டி ஆஃப் லைஃப். அதாவது ஒரு ஸ்பீசஸ் அதோடு அழிஞ்சு போகக்கூடாது. ஒரு இனம் உருவாகுது அப்படின்னா அந்த இனம் மறுபடியும் நியூ லைஃப்பை நியூ ஸ்பீசஸை உருவாக்கணும். அதுதான் ரீப்ரொடக்ஷன். ஒரு புது நியூ இண்டிவிஜுவல் ஸ்பீசஸை உருவாக்கிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா அப்போ தான் கண்டினியூட்டி லைஃப் தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். ஓகே, சிக்ஸ்த் ஒன், growth, increase in cells and size and number leading to an increase in body size. ஓகே, growth அப்படிங்கிறது என்னென்னா நம்ம பாடியில் இருக்கிற செல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். செல் மட்டும் இன்க்ரீஸ் ஆகாது, நம்பரும் இன்க்ரீஸ் ஆகும். இதனால் என்ன ஆகும்? நம்மளோட பாடியோட சைஸும் இன்க்ரீஸ் ஆகும். அதுதான் growth. செவன்த் ஒன், மூமெண்ட், லோக்கோமோஷன். மூமெண்ட் அப்படிங்கிறது லோக்கோமோஷன் அப்படிங்கிறது மூமெண்ட். இந்த ஹோல் பாடி மூவ் ஆகிறது தான் லோக்கோமோஷன். அண்ட் மூமெண்ட் ஆஃப் பாடி பார்ட்ஸ், மசில் கான்ட்ராக்ஷன், ஹார்ட் பீட் இதெல்லாம் தான் மூமெண்ட்டுன்னு நம்ம சொல்கிறோம். நம்ம ஒரே இடத்துல உட்காந்துருக்க முடியாது, நடந்துவோம், போடுவோம், ஓடியாரம் எல்லாம் மசில்ஸ் கான்ட்ராக்ஷன் நடக்கும், எல்லாமே நடக்கும். ஹார்ட் பீட் இன்க்ரீஸாக இருக்கும், டிக்ரீஸாக இருக்கும். இதெல்லாம் தான் மூமெண்ட். ஓகே, எய்த் ஒன், கண்ட்ரோல் அண்ட் கோஆர்டினேஷன். நம்ம பாடியை ஹோமியோஸ்டாசிஸில் மெயின்டைன் பண்ணும். அதாவது ரெகுலேஷன் ஆஃப் பாடி ஃபங்க்ஷன். நம்ம பாடியில் இன்க்ரீஸ் ஆனால் டிக்ரீஸ் பண்ணும், டிக்ரீஸ் ஆனால் இன்க்ரீஸ் ஆகும். ஹோமியோஸ்டாசிஸ் ப்ராசஸில் மெயின்டைன் பண்ணுறது. கண்ட்ரோல் அண்ட் கோஆர்டினேஷன், ரெகுலேஷன் ஆஃப் பாடி ஃபங்க்ஷன் த்ரூ த நர்வஸ் சிஸ்டம் அண்ட் எண்டோக்ரைன் சிஸ்டம். ஹார்மோன்ஸ் இன்க்ரீஸ் ஆனால் டிக்ரீஸ் பண்ணுறது, டிக்ரீஸ் ஆனால் இன்க்ரீஸ் பண்ணுறது, இதெல்லாம் தான் கண்ட்ரோல் அண்ட் கோஆர்டினேஷன். ஓகே, தேங்க்யூ.